ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குற சேனலில் வந்து கேஆர்கே ஆலிக்கான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் அண்ட் ஷேர், பெல் பட்டன் கண்டிப்பாக பண்ணுங்க. நம்மக்கிட்ட வைக்கிற வீடியோ எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் வர வீடியோ எல்லாம். இந்த சந்தை ஒங்கோல் ஜுடிப்பி நெல்லூர் ஜுடிப்பி இருக்கிற சந்தை வந்து ஆந்திர பிரதேஷ் நெல்லூர் டிஸ்ட்ரிக் கூடூர் பக்கத்தில் ஒரு 4 கிலோமீட்டரில் இருக்குது. இந்த சந்தை வந்து மெட்ராஸுக்கு வந்து 100 கிலோமீட்ரு, 130 கிலோமீட்டர், திருப்பதியிலேருந்து 100 கிலோமீட்டர் தான் பைபாஸில் இருக்கும். கூடூர் பைபாஸில் கெடா ஆடு, ஒங்கோல் ஜுடிப்பி ஆடு அந்த மாதிரி வேணுமன்னா நைட்டில் வியாழக்கிழமை நைட்டில் மார்க்கெட் நடக்கும். இது வந்து தாயாடு, செம்பரி ஆடு, தாயாடு. இந்த ஆடு வேணுமன்னா வியாழக்கிழமை இல்லை வெள்ளிக்கிழமை காலையில் 5 மணிக்கு வரணும். 10 மணிக்கு 11 மணிக்கு தான் 11 மணிக்குள்ளே சந்தெல்லாம் முடிஞ்சிடும். வியாழக்கிழமை காலையில் 5 மணிக்கு இருந்து 10 மணி 11 மணிக்கெல்லாம் தான் தாயாடு, செம்பரி ஆடெல்லாம் மார்க்கெட்டெல்லாம் ஸ்டார்ட் ஆகும். இங்கே இருக்கிறது வந்து தாயாடுக்கு ஒன்று, குட்டி ஆடு சேர்த்து இருக்குது. எல்லாம் ரேட் எவ்வளோ இருக்குதுன்னு கேட்கலாம். ஆல்ரெடி ஒரு வண்டி லோட் ஆகுது, எங்கே போகுதோ அது கேட்கலாம். இங்கே இருக்கிறது வந்து டாப் 3ல் இந்த விவசாயங்க ஆடெல்லாம் நல்லா எடுத்துன்னு வர்றாங்க. இங்கே இருக்கிறதுல ஒரு 3 பேர் தான் நல்ல ஆடு, தாயாடு, செம்பரி ஆடு எடுத்துன்னு வர்றதில்ல. இவங்க ஒருத்தர் ஒரு தாயாடுக்கு வந்து ஒரு குட்டி சேர்த்து இருக்குது. ரேட்டு எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம கேட்கலாம். இங்கே இருக்கிறது வந்து சேர்த்து வந்து ஒரு தாயாடுக்கு வந்து ஒரு குட்டி சேர்த்து இருக்குது. எல்லாம் சேர்த்து 60 தாயாடு இருக்குது. அதுக்கு குட்டிங்கள் வந்து 50 ஆடு இருக்குதாம்மா. ஒரு ஜோடி வந்து 40,000 மேலே தான் சொல்கிறாங்க. ஒரு ஜோடி 40,000 40,000 மேலே சொல்கிறாங்க. இங்கே இருக்கிறது எல்லாம் சேர்த்து தாயாடு, செம்பரி ஆடு 60 இருக்குது. அதுக்கு சேர்த்து வந்து குட்டிங்களும் 10 நாள், ஒரு வாரம், ஒரு மாதம் எல்லாம் இருக்குது. இங்கே இருக்கிறது எல்லாம் சேர்த்து 50 குட்டிங்கள் இருக்குது சேர்த்து. ஜோடி வந்து 40,000 மேலே தான் சொல்கிறாங்க. இவங்க ஆடெல்லாம் நல்லா இருக்கும். எடுத்துன்னு வரதில் இவங்க ஒருத்தர் மார்க்கெட்டில். இங்கே இருக்கிற வண்டி வந்து லோட் ஆகிடுச்சு. எங்கே போகுது, எவ்வளோ ஆடுன்னு நம்ம போய் இங்கே போய் வண்டிக்கிட்ட போய் நம்ம கேட்கலாம் வாங்குறவங்கக்கிட்ட. நேற்று வந்து நம்மளுக்கு தான் ஃபோன் பண்ணாங்க, சப்ஸ்கிரைபரை வந்து நம்மளுக்கு தான் ஃபோன் பண்ணாங்க. எங்கே வரணும் என்னான்னு நம்ம ஃபோனில் இருந்ததா அட்ரஸ், நம்ம சந்தையோட அட்ரஸ்ஸு அவங்க ஜிபிஎஸோடு வச்சிருச்சு. அது பார்த்து தான் இவங்க சப்ஸ்கிரைபர் இங்கே வந்தாங்க. இங்கே இந்த வண்டியில் இருக்கிற ஆடு வாங்குறவங்க நம்ம சப்ஸ்கிரைபர் தான். அவங்க ஊரில் இருந்து இடம் தெரியலன்னா நம்ம ஃபோனில் இருந்த ஜிபிஎஸ் வச்சுட்டு இவங்க வந்தாங்க இங்கே சந்தைக்கு. கேட்குறோம் நம்ம எவ்வளோ இதுன்னு, எத்தனை ஆடு இருக்குதுன்னு நம்ம கேட்டால் 35 ஆடு தாயாடு செம்பரி ஆடு வாங்கினாங்கம்மா. 35 ஆடு. அதுக்கு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்குதுன்னா ப்ரெக்னெண்ட்டு ஆவரேஜாக இருக்குது, கொஞ்சமாக இருக்குது. அது குட்டி எடுத்து கொடுக்கல, குட்டி வந்து கீழே இறக்கிட்டு அவங்க பேசிக்கிறது ரேட்டு பொறுத்து அப்படி தான் பேசிக்கிட்டாங்கம்மா. குட்டியெல்லாம் எடுத்துக்கிட்டு அதில் 4 குட்டி மட்டும்தான் சேர்த்துருக்குது 35. எப்படி வந்தாங்கன்னா நம்ம சொல்கிற ஜிபிஎஸில் தான் வந்தாங்கன்னு சொன்னாங்க. அம்மா பஸ்ஸில் தான் வந்தாங்கம்மா. நம்ம வண்டியில் வந்துச்சுன்னு நினச்சிக்கிச்சு, வண்டியில் வரலையாம்மா, பஸ்ஸில் வந்துட்டு தான் ஜிபிஎஸ் வச்சிருச்சாம்மா. ரெண்டாவது வந்து இங்கே வாடகை வந்து பேசிக்கிட்டாங்கம்மா. நம்ம ஊரில் இருந்து வாடகை வண்டி எடுத்துக்கிட்டாங்கம்மா. அதுதான் சொல்கிறாங்க. எல்லாம் சேர்த்து செம்பரி ஆடு, தாயாடு வந்து எல்லாம் சேர்த்து 35 ஆடு எல்லாம் சேர்த்து. இங்கே இருக்கிற ஆடு வந்து பார்க்கலாம். எங்கே ஆடு இருக்குதுன்னு அங்கே போய் ஆடெல்லாம் இருக்குது, அதுக்கு போய் கேட்கலாம். தாயாடெல்லாம் சேர்த்து எவ்வளோ ரேட்டு என்ன இங்கே இருக்கிறது குட்டியோட சேர்த்து இருக்குதோ கேட்கலாம். ஒரு 10 நாள், ஒரு வாரம் அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. தாயாடுக்கு சேர்த்து குட்டிங்களோ செம்பரி ஆடு எல்லாம் சேர்த்து எவ்வளோ இருக்குதுன்னு கேட்கலாம். ரேட்டு கடை எப்படி போகுதுன்னு கேட்கலாம். நம்ம வந்து 4 மாதம் மேலே ஆகிடுச்சு. கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால இங்கே நிறையா ஆடெல்லாம் அனுப்பிக்கிறதுனால தமிழ்நாடுக்கு ஃபுல்லாக கொஞ்சம் வெளியே இருந்த கிராமத்தில் இருந்து ஆடு வைக்கிறதுனால கொஞ்சம் சந்தைக்கு வந்து இந்த செம்பரி ஆடு வீடியோ வைக்கிறதே இல்லை. 4 மாதத்துல இருந்து கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. இந்த வாரத்தில் வந்து கரெக்டாக செம்பரி ஆடெல்லாம் உங்களுக்கு தாயாடெல்லாம் வீடியோ வரும். இங்கே இருக்கிறதெல்லாம் சேர்த்து வந்து ஒரு 6 தாயாடுக்கு மட்டும் குட்டிங்கள் இல்லையாம்மா. ஒரு ஜோடி வந்து 28,500 ரூபா சொல்கிறாங்க. ஒரு ஜோடி வந்து 28,500 ரூபா. இது வந்து 28,500 ரூபா சொல்கிறாங்க ஒரு ஜோடி வந்து. தாயாடு ப்ரெக்னெண்ட்டாக மாதமாக கூட இருக்குது ஆடெல்லாம் அதில் சேர்த்து. இங்கே இருக்கிற ஆடெல்லாம் வந்து நம்ம எப்படி என்ன ரேட் இருக்குதுன்னு நம்ம கேட்கலாம். இங்கே இருக்கிற செம்பரி ஆடு, தாயாடு, அது குட்டிங்களோ
எல்லாம் சேர்த்து பாருங்கள். ஆடெல்லாம் எல்லாம் சேர்த்து 36 இருக்குதாம்மா. எல்லாம் தாயாடு சேர்த்து. குட்டிங்களெல்லாம் கம்மியாக தான் இருக்குது. அதுக்கு தாயாடு குட்டிங்களெல்லாம் ஒரு 3 4 இருக்குதாம்மா. 36 இருக்குதாம்மா. அது வந்து குட்டிங்களுக்கு கம்மியாக தான் இருக்குதோ. ஜோடி எவ்வளோ இருக்குதுன்னு கேட்டுச்சேன்னா 29,000 சொல்கிறாங்க. இங்கே இருக்கிற ஆடு வந்து விற்றுட்டாங்க விற்கலையே தெரியல, கேட்கலாம். கேட்டுச்சேன்னா அவங்களும் 29,000 விற்கலையாம்மா. விற்கிறதுக்கு வந்து நம்ம சந்தையில் விற்கிறதுக்கு வந்து 29,000 சொல்கிறாங்க. எல்லாம் சேர்த்து 35 36 இருக்குது தாயாடு. குட்டிங்கள் வந்து கம்மியாக தான் இருக்குது. 5 6 இருக்குதாம்மா. ஆமாம், ஒரு ஜோடி. இங்கே இருக்கிற ஆடு வந்து விற்றுட்டாங்க, வண்டியில் லோடு போட்டுடுறாங்க. இது எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம கேட்கலாம். இங்கே இருக்கிறது வந்து நம்ம கேட்டுச்சோன்னா 18 தாயாடு இருக்குதாம்மா. 18 தாயாடு இருக்குது. ஒரு ஜோடி வந்து குட்டிங்களும் அதுக்கு சேர்த்து இருக்குது. ஒரு ஜோடி வந்து 31,000 குட்டிங்களும் சேர்த்து இருக்குது. 18 தாயாடு. அது ஒரு ஜோடி வந்து 31,000 சொல்கிறாங்க. ரேட்டெல்லாம் இங்கே பாருங்கள், லோடு ஆகிடுச்சு, விற்றுட்டாங்க. இது வேறு ஊருக்கு போகுது, வாங்கிட்டாங்கம்மா. நம்ம குடூர் சந்தையில் இருந்து. இங்கே இருக்கிற ஆடு வந்து விற்கல. இது வந்து 27,000 சொல்கிறாங்க. குட்டிங்களும் இருக்குது, எல்லாம் இருக்குது சேர்த்து. ஒரு ஜோடி வந்து 27,000 சொல்கிறாங்க. இங்கே இருக்கிறது குட்டிங்களோட சேர்த்து ஒரு ஜோடி. மாச்சரில் கெடா ஆடு. மாச்சரில் கெடா ஆடு நம்ம குடூரில் மாச்சரில் கெடா ஆடு 40,000 மேலே சொல்கிறாங்க. ஒரு ஜோடி 40,000 மேலே சொல்கிறாங்க மாச்ச. இங்கே இருக்கிற ஆடு வந்து என்ன எப்படி இருக்குதுன்னு நம்ம கேட்கலாம். தாயாடு குட்டி ஆடு சேர்த்து ஆடு வந்து ஒன்று ஒன்றா பிடிக்கிறாங்க. எவ்வளோ ரேட் இருக்குதோ நம்ம கேட்கலாம். கேட்டால் ஒரு 10 15 ஆடு தாயாடு எடுக்கிறாங்க. குட்டியோடு இல்லாத எல்லாம் 38,000 எடுக்கிறாங்க. கவரை ஒரு கவரை எடுத்து பிடிக்கிறாங்க அவங்க ஆடெல்லாம். தாயாடு செம்பரி ஆடு சேர்த்து 38,000 15 ஆடு. குட்டி இல்லாத குட்டியோட விற்றுருச்சுன்னா மட்டும் 40,000 மேலே தான் சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறது தான். நம்ம அங்கே வந்து விவசாயிகள்கிட்ட மார்க்கெட்டில் வந்து நம்ம கேட்டுச்சோன்னா ஓரளவுக்கு கம்மியாக தான் கொடுக்குறாங்க. அவங்க வந்து 38,000 எடுத்துட்டாங்க 15 தாயாடு. குட்டி இல்லாத குட்டியோடு அவங்க விற்றுக்கு சொன்னால் மட்டும் 40,000 மேலே தான் சொல்கிறாங்க. அவங்க குட்டி இல்லாத மட்டும்தான் சொல்கிறாங்க. அவங்க இந்த மாதிரி ஆடு வேணுமுன்னா நம்மளுக்கு ஸ்க்ரீன் மேலே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. கண்டிப்பாக எப்போனாலும் வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை இல்லாத என்னைக்கானாலும் நம்மக்கிட்ட கால் பண்ணலாம். அன்றைக்கி மட்டும் விட்டு ஞாயிற்றுக்கிழமையில் சனிக்கிழமையில் இருந்து நம்மள்கிட்ட கால் பண்ணிடுச்சுன்னா நம்ம கிராமத்தில் கூட நிறைய ஆடு, நம்ம செம்பரி ஆடு தாயாடு நம்ம சேர்த்து உங்களுக்கு எடுத்து கொடுக்க முடியும். ஸ்க்ரீன் மேலே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. கண்டிப்பாக இங்கே இருக்கிற ஆடு வந்து எல்லாம் சேர்த்து 100 ஆடு இருக்குது. 20 ஆடு பிடிச்சிட்டாங்க. ஒரு ஜோடி வந்து எவ்வளோ இருக்குதுன்னு கேட்கலாம் நம்ம. ஒரு ஜோடி வந்து இங்கே இருக்கிற ஆடு வந்து ஒரு ஜோடி வந்து 31,000 ஆமாம். 31,000 ஒரு ஜோடி வந்து எடுத்துக்கிட்டாங்கம்மா. அதுக்கு 20 ஆடு தாயாடு. அது குட்டி வந்து 5 ஆடு எதுவுமே கொடுத்தாங்க. குட்டி ஆடு சேர்த்து 100 ஆடு தாயாடு. அதில் வந்து 20 ஆடு பிடிச்சிட்டாங்க. ஒரு ஜோடி வந்து 31,000 கொடுத்துட்டாங்கம்மா. மீதி 80 இருக்குது. 80 எவ்வளோ இருக்குது கேட்கலாம். அந்த 80 வந்து சேர்த்து ஒரு ஜோடி வந்து 26,000 சொல்கிறாங்க. 80 ஆடு வந்து 26,000 சொல்கிறாங்க. மீதி இருக்கிற ஆடு எல்லாம். இங்கே இருக்கிற ஆடு வந்து செம்பரி ஆடு, குட்டி ஆடு. இது வந்து 3ஆவது ஈத்தா 4ஆவது ஈத்தா. இங்கே இருக்கிறது வந்து ஆடு மட்டும் நல்லா பெரிய சைஸாக இருக்குது. கொஞ்சம் சாப்பிடாத மாதிரி இருக்குது இன்றைக்கி நேற்று, அதனால கொஞ்சம் அப்படி இருக்குது. ஆடு மட்டும் நல்ல பெரிய சைஸாக 3ஆவது ஈத்தா 4ஆவது ஈத்தா ஆடு மட்டும் இங்கே இருக்கிறதெல்லாம் சேர்த்து. குட்டியோடு கடை இருக்குது இதுக்கெல்லாம் சேர்த்து. இங்கே நம்ம தெரிஞ்சுக்கணும் என்னன்னா ஈத்தா எத்தனை 1 3 4 தெரிஞ்சுக்கணும். அதுதான் முக்கியமாக. இங்கே இருக்கிறத வந்து நம்ம பேசலாம் எவ்வளோ ஜோடி இருக்குதுன்னு. இங்கே இருக்கிறது கேட்டால் நம்ம 70 தாயாடு இருக்குது நம்ம செம்பரி ஆடு. குட்டிங்களும் வந்து 30 இருக்குதாம்மா. ஆமாம் 40 பிடிச்சிருக்கிறாங்க. பேரம் பேசுகிறாங்க 40. எனக்கே மைண்டு பிளாக் ஆகுது. 40 பிடிச்சிருக்கிறாங்க. 40 தாயாடுக்கு 30 குட்டி ஆடு
ஜோடி வந்து 38,000 கேட்டால் கொடுக்கவே இல்லையாம்மா, போன்னு சொல்லிட்டாங்கம்மா. 40,000 மேலே தான் சொல்கிறாங்க ஒரு ஜோடி வந்து. ரேட்டு வந்து செம்மையாக இருக்குதோ, 40,000 மேலே தான் 38,000த்துக்கு கேட்டாலும் கூட கொடுக்கலையாம்மா. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இருக்கிற ஆடு வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஆடு வேணுமுன்னா நம்ம ஸ்க்ரீன் மேலே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. நம்ம கிராமத்துலலாம் நிறையா இருக்குது, வாங்கி தரலாம். உங்களுக்கு சந்தையில் வேணுமுன்னாலும் கூட நம்ம வாங்கி தரலாம். உங்களுக்கு வேணுமுன்னா ஸ்க்ரீன் மேலே இருக்கிற நம்பருக்கு டவுட் இருந்தாலும் எதனா இருந்தாலும் கூட கேட்கலாம். தாயாடு, கெடா ஆடு, ஒங்கோல் ஜுடிப்பு, நெல்லூர் ஜுடிப்பு, இந்த மாதிரி எந்த ஆடாலும் வெள்ளாடுனாலும் சரி நம்ம நிறையா வாரம் 500 மேலே நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக எடுத்து கொடுக்குறோம். தெலுங்கானா ஃபுல்லாக எப்படி எடுத்து கொடுக்குறதோ அது நம்ம தெலுங்கில் வைக்கிறது. தமிழ்நாடு மட்டும்தான் நம்ம 500 மேலே கண்டிப்பாக கோயம்புத்தூர், திருச்சி இந்த மாதிரிலாம் நம்ம நிறைய எடுத்து கொடுக்குறது தான். கண்டிப்பாக செம்பரி ஆடு வேணுமுன்னா கிராமத்தில் நம்ம நிறையாவே இருக்குது. நம்மளுக்கு இங்கே ரேட்டு பார்த்துக்கிட்டு கூட நம்ம கிராமத்தில் கூட நம்ம எடுத்து தர முடியும். நிறையா கூட நம்ம கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை நிறையா வருது. புதுக்கோட்டை கூட இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்குது ஆடெல்லாம். அதெல்லாம் நம்ம வீடியோவில் வச்சுருக்கிறேன். கண்டிப்பாக வீடியோ மட்டும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காமல் இந்த மாதிரி வீடியோலாம் உங்களுக்கு கண்டிப்பாக வரும்.